நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஐயா. நல்லவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை போல் யாருண்டு என் இயேசு ராஜனே, உம்மை போல் யாருண்டு என் தேவாதி தேவனே, உம்மை போல் யாருண்டு என் இயேசு ராஜனே, உம்மை போல் யாருண்டு என் ராஜாதி ராஜனே, பரிசுத்தத்தில் உம்மை போல் யாருண்டு இயேசுவே, பரிசுத்தத்தில் உம்மை போல் யாருண்டு இயேசுவே, நேசிப்பதில் உம்மை போல் யாருண்டு இயேசுவே, நேசிப்பதில் உம்மை போல் யாருண்டு இயேசுவே, உம்மை போல் யாருண்டு என் இயேசு ராஜனே, உம்மை போல் யாருண்டு என் தேவாதி தேவனே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த முன்னிறை வேளையிலும் உடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைபடும்படியாய், எங்களோடு பேசும்படியாய், உடைய வேத வாக்கியங்களை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளும்படி எங்கள் கண்களை திறக்கும்படியாய் உடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதல் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள், கர்த்தருக்குள், தேவனுக்குள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆகையினால் இந்த பைபிள் ஸ்டடியில் நாம் பல வருடங்களாக, ஏறத்தாழ 12 வருடமாக இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். சங்கீதம் 44:8வது வசனத்தில் தாவீது சங்கீதக்காரர் சொல்கிறது போல, கர்த்தருக்குள் நித்தமும் மேன்மை பாராட்டுவேன் என்ற அந்த வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த உலகத்தில் கர்த்தருக்குள் நாம் எவைகளை குறித்து மேன்மை பாராட்டி வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். மூன்றாவதாக நாம் இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை குறித்து நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். அதில் நாம் 6 காரியங்களை தியானித்து 7வது காரியத்தை நாம் இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு புதிய சிருஷ்டியான வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ள உண்மை எது, கிறிஸ்துவுக்குள் உத்தமம் எது, நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்ற வசனத்தின் அடிப்படையில் தியானித்தோம். 5வதாக நாம் தியானித்தது கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியிலே நாங்கள் பேசுகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் அவருடைய சரீரத்தினுடைய அவயவங்களாக இருக்கிறோம். இதெல்லாம் நாம் தியானித்து 7வது காரியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே இப்படியாக எழுதுகிறார். மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாய் இருந்தேன் என்று எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளான சபைக்குள் இருக்கிறான்.
அந்த கிறிஸ்துவுக்குள்ளான சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 1 தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி, தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. கர்த்தருடைய சபை ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் அது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. அவருடைய சபையில சத்தியம் தான் முக்கியம். அந்த சபைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் சத்தியத்துக்குள்ள நாளுக்கு நாள் வளர்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இந்த வார்த்தை எழுதுகிறார், தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை நான் உனக்கு எழுதுகிறேன். அப்ப தேவனுடைய வீட்டிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு 2 நிருபங்களிலும் அநேக ஆலோசனைகள், கட்டளைகள், புத்திமதிகளை அங்கே கொடுத்திருக்கிறார். அதை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஒரு கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதை அங்கே எழுதுகிறார். அதில் நாம் ஒவ்வொரு காரியமாக நாம் தியானித்து இப்பொழுது அதில் 15வது காரியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 1 தீமோத்தேயுக்கு முதல் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். அப்போ முடிவு புரிந்து நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்போஸ்தலன் எழுதுகிறபடி நம்மை குறித்தும் நாம் இப்பொழுது கடைபிடிக்கிற உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதிலே ஊழியக்காரர்கள் எழுதுகிறார், வாட்ச் யுவர் லைஃப் அண்ட் டாக்ட்ரின் க்ளோஸ்லி. நம்ம ஒவ்வொரு ஊழியக்காரரும் தன்னை குறித்து வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும். அதே போல உபதேசத்தை குறித்தும் கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா தான் அந்த மந்தை சரியான உபதேசத்தை கடைபிடித்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு தகுதியாகும். இதில் நாம் இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கிறது உன்னை குறித்தும் என்று அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதின காரியத்தை வைத்து சபையினுடைய மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் யாராக இருந்தாலும் இவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ள எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிற காரியங்களை வைத்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம முதலாவது நாம் தியானித்தோம், இந்த ஜனத்திற்கு நான் உன்னை காவலாளனாக வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் ஜனத்திற்கு காவலரான வைத்திருக்கிறார். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அங்க சொல்றாரு, மனுபுத்திரனே உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை நீ எச்சரிப்பாயாக என்று சொல்கிறார். அப்போ ஊழியக்காரன் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்று கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லுகிறவனாக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்தி கொண்டு வந்தார் வனாந்திரத்திலே. மோசே ஆரோனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல் நடத்தினார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். மோசேனுடைய வேலையே என்னன்னா, ஜனங்கள் சொல்லுகிறத போய் கர்த்தர்கிட்ட சொல்லுவாரு, கர்த்தர் சொல்றத ஜனங்கள்கிட்ட சொல்லுவாரு. அது நம்ம யாத்திராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து, கர்த்தர் தனக்கு
கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அங்க சொன்னார். அவர் கொடுத்த கட்டளைகளை, பிரமாணங்களை அங்க சொன்னார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தார். மோசே அன்னைக்கு ஒரு மீடியேட்டர் மாதிரி அங்க இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில நடத்துகிறவராக இருந்தார். ஊழியக்காரனுடைய வேலை கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை ஜனங்களிடத்துல சொல்லணும். ஜனங்களுடைய காரியத்தை கர்த்தரிடத்துல சொல்ல வேண்டும். அதே போல ஊழியக்காரர்கள் அவங்க கர்த்தரிடத்துல கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதே போல ஃபால்ஸ் டீச்சிங் குறித்து, ஃபால்ஸ் டீச்சர்ஸ், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்களை குறித்து கரெக்டா சொல்லணும். சில பேர் சொல்லுவாங்க, ஊழியக்காரங்க அவங்களை குறித்து ஒன்றும் சொல்லக்கூடாது, அவன் எப்பேற்பட்ட மோசமான ஊழியக்காரா இருந்தாலும் அது ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படிலாம் சொல்றவங்கலாம் உண்டு. அப்படி அல்ல. இவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள். அப்போஸ்தலனாகிய பவுலே நிருபத்தில் தெளிவாக எழுதுகிறார். அநேகருடைய பெயர்களை சொல்லி எழுதுறார். அப்படி கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு அதிகமாக எழும்பி இருக்கிற நாட்களில் ஜனங்களை தவறான உபதேசத்துக்குள் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள், ஜனங்களை இம்மைக்குரிய காரியங்களுக்கு மாத்திரமே அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்மைக்குரிய காரியங்களுக்காகவே அவங்களை நடத்தி அவங்களை ஏமாத்தி அப்படி கொண்டு போகிறவர்கள், அவங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லி குடும்பங்களை கவிழ்த்து போடுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார். இப்படிப்பட்ட ஃபால்ஸ் டீச்சிங் உடையவர்களை எல்லாம் நாம் அவர்களுக்கு, ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி சரியான உபதேசத்துக்குள்ள, சத்தியத்துக்குள்ள அவங்களை நிலைப்படுத்த வேண்டும் என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார். இப்படி நாம் 3 காரியங்களை கடந்த நாட்களில் தொடர்ந்து நாம் தியானித்தோம். இதை 3வது வாரமாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது அவங்க கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். ஏதோ ஊழியக்காரர்கள் மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருமே ஆசாரியர்களாக இருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நான் பேசுறேன். நாங்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரை குறித்து அந்த பொறுப்பு இருக்கிறது. ஒரு தகப்பன் வீட்டில் இருக்காருன்னா அவர் தன்னுடைய பிள்ளைகள், மனைவிக்காக அவர் ஜெபிக்கிறார். தாய் தன்னுடைய பிள்ளைக்காக, கணவருக்காக ஜெபிக்கிறார்கள். பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்காக ஜெபிக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது. அதுல ஊழியக்காரர்களுக்கு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. அதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற ஒரு காரியம், அவர்கள் ஜெபத்திலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் ஜெபிக்கணும். அவர்கள் சபைக்காக, சபையினுடைய ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால அவங்களுடைய மெயின் திங் என்னன்னா, ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாக வளரணும். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து, இயேசு எப்பொழுது வருவதற்கு, எப்பனாலும் வருவன் சொல்லியிருக்காரு, திருடனை போல வருவன் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய ரகசிய வருகைக்கு ஒரு விசுவாசி கூட அதுல எடுத்துக்கொள்ளப்படாமல் போய்விடக்கூடாது. எல்லாரும் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தம் உள்ள வாழ்க்கைக்கு அவர்களை ரெடி பண்றது தான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலையாக இருக்கிறது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் சபையிலே அவர் போதிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா எல்லாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பல வருடங்களாக நான் சபைக்கு வர்றேன், நான் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் பல விதமான ஊழியங்களை செய்கிறேன், எல்லாம் இருக்கலாம். ஆனால் இயேசு வரும் பொழுது நான் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தம் உள்ள வாழ்க்கை எனக்கு இருக்கிறதா? இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இதற்காக தான் சபை ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் சபையை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இதற்குள்ள தேறினவர்களாக இருக்கும்படி ஜெபிக்கிற அந்த வாஞ்சை முக்கியமாக இருக்கிறது. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 62ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது
அங்க கர்த்தரே என்ன சொல்றார் வாசிங்க. எருசலேமே மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாய் இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது என்று எழுதுகிறார். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ அவர் சொல்றாரு, ஒரு காலம் மௌனமாகிறாத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். இப்போ காவலராக வைத்திருக்கிறார், ஜாமக்காரர்களாக வைத்திருக்கிறார். எப்பொழுதும் தேவனை நோக்கி அங்க ஜெபிக்கிறவர்களாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இடைவிடாமல் நீங்க ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அவர் ஜெபித்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பாத்தீங்கன்னா எபேசியர்கள் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அங்க சொல்றாரு, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் நான் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறேன்னு தான் சொல்றாரு. அதே எபேசியர்கள் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு அந்த சபைக்காக ஜெபிக்கிறார். நீங்க அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன்ல வல்லமையா பலப்படணும். அப்படித்தான் சாத்தான எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ளவர்களா இருப்பீங்க. அதுக்காக ஜெபிக்கிறார். உள்ளான மனிதன் பலப்படணும். வெளியான மனிதன்ல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு காமிக்கிறது இல்லை. நம்ம உள்ளான மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். உள்ளான பரிசுத்தம், உள்ளான விசுவாசம், உள்ளான ஜெப வாழ்க்கை, உள்ளான கனிகள், இதுதான் ரொம்ப முக்கியம். உள்ளான மனுஷன்ல நீங்க வல்லமையா பலப்படணும். அங்க அந்த ஜெபத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்காக ஒரு இம்மைக்குரிய உலக பிரகாரமான காரியத்திற்காக அவர் ஜெபிக்கவே இல்லை. அந்த ஜெபத்தை பாருங்க எப்படி ஜெபிக்கிறாரு. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் கிறிஸ்துவுடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாய் வளரணும். அவருடைய அன்பை அறியும். அதே போல உள்ளான மனுஷன்ல வல்லமையா பலப்படணும். விசுவாசத்துல வேரூன்றி நிக்கணும். அவருடைய சகல பரிபூரணத்துல நீங்க நிறையப்படணும். அவர் எப்படி பூரண சற்குணரா இருக்கிறாரோ அப்படி நீங்களும் பூரண சற்குணரா ஆக வேண்டும். அதே போல அவர் சொல்றாரு, அவருடைய மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணணும். அதுதான் சொல்றாரு. ஐஸ்வர்யம்னா என்ன? அங்க தேவனுடைய ஐஸ்வர்யம் வேற, உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் வேற. அன்பு தேவ பிள்ளைகளே, இதற்காக ஜெபிக்கிறாரு. இதுக்குள்ள நீங்க வளரணும். கிறிஸ்துக்குள்ள வேரூன்றி நிக்கணும். அவர் எதிர்பார்க்கிற விசுவாசத்துக்குள்ள நீங்க நாளுக்கு நாள் வளரணும். அங்கே ஜெபிக்கிறார். சபைக்காக, சபையின் விசுவாசிகளுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். விசுவாசிகள் சபைக்காக ஜெபிக்கணும். சபையில் உள்ள விசுவாசிகளுக்காக ஜெபிக்கணும். ஊழியக்காரருக்காக ஜெபிக்கணும். ஊழியக்காரரும் இதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள நிலை நிற்கணும்.
அப்படி ஜெபிக்கக்கூடிய அந்த வாஞ்சை ஊழியக்காரர்களுக்குள்ள இருக்க வேண்டும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பார்க்கும் பொழுது ரோமாபுரி சபைக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடே நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபித்துக்கிட்டே இருக்கிறேன். ரோமாபுரி சபைக்காக ஜெபிக்கிறார், எபேசு சபைக்காக ஜெபிக்கிறார். அதே போல கொலேசியர் சபைக்காக ஜெபிக்கிறார். கொலேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள்ல அவர் அங்கே ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க தேவனை அறிகிற அறிவுல வளரணும், தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவுல வளரணும், சகலவிதமான நற்கனிகளை தரணும். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுகிறேன். பாருங்க, எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்து இயேசுக்குள்ள அவங்க வளரணும், கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும், தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும், தேவனை அறிகிற அறிவுள்ள வளர்களாக. இதற்காக சபைக்காக விசுவாசிகளுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கிறாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர்கள் கிறிஸ்துக்குள்ள அப்படி வளர்ந்து அவருடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமுள்ள வாழ்க்கையில இருக்க வேண்டும். இதுதான் அப்போஸ்தலன் விரும்புகிறார், அதற்காக ஜெபிக்கிறார். அதுதான் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீனும் இப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையில இருக்கணும். சாமுவேல் தீர்க்கதரிசி கூட பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்றாரு. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 12:23. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாயில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். எந்த ஒரு ஊழியக்காரன் அவருடைய சபையின் விசுவாசிகளுக்காக ஜெபிக்காவிட்டால் அவர் தேவ சமூகத்தில் பாவம் செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றார். பாருங்களேன், நம்ம கண்டிப்பான முறையில் இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். என்ன நோக்கத்திற்காக நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார் அதை தேவனுடைய பிள்ளை புரிஞ்சுக்கிறணும். நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால தான் பாருங்க, தேவனை அழைத்ததனுடைய நோக்கம் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். அதை முதல்ல தெளிவாக தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்ய போறேன், ஆயத்தம் பண்ண போறேன். நான் அங்கிருந்து வந்து நீங்க என் கூடவே இருக்கும்படியாக உங்களை நான் திரும்ப நிச்சயம் அழைத்து கொண்டு போவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த ஸ்தலத்துக்கு நான் போறதுக்கு என்ன செய்யணும், ஒரு ஆயத்தம் உள்ள வாழ்க்கையில நான் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக சபைக்குள்ள கொண்டு வந்து வைத்திருக்கிறார். சபையில ஊழியக்காரர் நினைச்சார், விசுவாசிகள் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து பெருக வேண்டும். கர்த்தருக்குள்ள நாளுக்கு நாள் அவர்கள் விசுவாசத்துல வளரணும், பரிசுத்தத்துல வளரணும், கனி கொடுக்கிற வாழ்க்கையில் வளரணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால இருந்த அதே புத்தி அதே காரியம் அது இன்னும் தலை தூக்கிக்கிட்டு இருக்குதுன்னா அது ஒழுங்கான ரட்சிப்பு அல்ல, அது வேஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நாளுக்கு நாள் வளரணும். அதுக்கு அங்க போதனைகள், ஜெபம், ஜெபத்தின் மூலமாக
ஒவ்வொரு விசுவாசியும் இப்படி கிறிஸ்துவுக்குள்ள உருவாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே என்று பாரத்தோடு ஜெபிக்கிற அந்த பாரம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஜீவனம் பண்ணுவதற்காகவும் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக, ஏன்னா உங்கள் ஜெபமும் கேட்கப்படணும்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தமுள்ள வாழ்க்கையில், கனி கொடுக்கிற வாழ்க்கையில், சாட்சி உள்ள வாழ்க்கையில், அவரை அறிகிற அறிவில் வளர்கிற வாழ்க்கையில், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கையில் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும் என்பது தான் ஒரு ஊழியக்காரனுடைய அதிகமான தாகமாக இருக்கும். அதுல தான் அவங்க சாட்சியாக நிற்கணும். ஆண்டவரே, நீங்கள் எப்போ வந்தாலும் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரு ஆயத்தமுள்ள வாழ்க்கையில் நாங்கள் நிலைப்பட வேண்டும் என்பதை குறித்து அந்த தாகம் அதிகமாய் பெருகுகிறதாக இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஊழியக்காரனுடைய வாஞ்சை அப்படி இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பாத்தீங்களா, அப்போஸ்தலனுடைய அந்த பாரமே அவருடைய அந்த கிரியை உள்ள விசுவாசத்துக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய சித்தத்துக்குள்ள அவங்க வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அவருடைய சித்தம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். இப்படியே தான் அவருடைய வாஞ்சை இருக்குது. எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு விசுவாசியும் தேறினவர்களாக வளர வேண்டும் என்பதை குறித்த வாஞ்சையில அங்க ஜெபிக்கிறார். இப்படி அதே போல பாருங்க, அவர் எழுதும்போது கூட சொல்றாரு, கொலோசியருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடி ஜெபிக்கிறான். தன்னுடைய சபை, அவர் ஒரு சபைக்கு போதகர். அப்போ அவர் எப்படி போராடி ஜெபிக்கிறார்னா, விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும், ஏன்னா அவர் சித்தத்தை செய்கிறவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு இயேசு சொன்னார். அப்படித்தானே? 7ஆம் அதிகாரம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அதனால அவர் எதுக்காக ஜெபிக்கிறாரு? தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாக இருக்கணும், நற்கிரியைகள் செய்கிறவர்களா இருக்கணும். அதுக்காக போராடி ஜெபத்தில் என்ன செய்யறாரா? போராடி ஜெபிக்கிறார். ஊழியக்காரர்கள், எபிரேயர்களை நிருபம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, ஊழியக்காரர்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. அதனால அவங்க துக்கத்தோட இல்ல, சந்தோஷத்தோட சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கணும். அதே மாதிரி விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள்ள வளரணும். ஒரு ஊழியக்காரன் விசுவாசிகளை குறித்து துக்கப்படக்கூடாது, சந்தோஷத்தோடு அவங்களுக்காக ஜெபிக்கணும். அதனால நீங்க எல்லாவற்றிற்கும் நீங்க அவங்களுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிந்து நடங்கன்னு சொல்றாரு. அப்படிதான் இருக்கிறாரு 13-17 எபிரேயர் 13ஆம் அதிகாரம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவங்க துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுதான் பைபிள் ஸ்டடி 6 மணி இன்னைக்கு வச்சிருக்கிறோம். இந்த பேண்டமிக் பீரியடில் நம்ம சபையில் இருந்து நடத்துறது சந்தோஷமான காரியம். ஆனால் இப்போ நம்ம கூகுள் மீட்டை இதெல்லாம் கர்த்தர் இந்த நாட்களில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு.
இதுல நம்ம ஒருத்தர் சந்திக்கிறோம். இப்படிப்பட்ட கூடுகையில் இந்த இப்போ பேண்டமிக் பீரியடில் எதுவுமே நடக்கலை, எல்லாரும் வீட்டில் இருக்கிறோம். அப்போ எல்லாரும் உற்சாகமாக ஒரு அறிவிப்பு வருதுன்னா உடனே நம்ம அதில் கலந்துக்கிறணும். அதில் கர்த்தரை துதித்து நம்ம இந்த எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை எனக்கு பயன்படுத்தணும். கிறிஸ்துவுக்குள்ள கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாருங்கிற வாஞ்சையோடு நம்ம காத்திருக்கணும். இப்படி நமக்கு ஜெப வாழ்க்கையில் ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் நாளுக்கு நாள் நம்ம வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு கர்த்தர்கிட்ட கேட்போமா, கர்த்தாவே எங்களுக்கு ஜெபாவியை ஊற்றுங்க. நாங்கள் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது எத்தனையோ பேர் ஜெப வாழ்க்கை இல்லாத நிலைமையில் இருக்கிறவர்கள் உண்டு. கர்த்தாவே உம்முடைய ஜெபாவியினால் என்னை நிரப்புங்க, நான் அதிகமாக ஜெபிக்கக்கூடிய கிருபைகள் எனக்கு தாங்க, உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காத்திருக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்க. கர்த்தாவே நாங்கள் வந்து அழிந்து போக ஆத்துமாக்களுக்காக இந்த நாட்களில் இந்த பேண்டமிக் பீரியட்லையும் உடைய இறக்கம் எங்கள் தேசத்துக்கு கிடைக்கும்படியாய் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய், கர்த்தாவே அழிந்து போங்க ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய், எங்களுடைய உடன் விசுவாசிகளுக்கு ஜெபிக்கிறவர்களாய், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் தரப்பிலே நிற்கக்கூடிய அந்த கிருபையை எங்களுக்கு ஊற்றும் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த ஜெப வாஞ்சை நமக்குள்ள வரணும். ஏன்னா வேதம் சொல்லுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெப வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். நம்ம ஜெப தியானத்துக்குள்ள இருக்கணும். ஜெபத்திற்கு நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஜெபத்துக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுறோம். அதிகாலை ஜெபம் இருக்குது, நம்ம இரவு குடும்ப ஜெபம் இருக்குது, தனி ஜெபம் இருக்குது, ஓகே. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஜெப தியானத்தோடு இருக்கணும். அங்கே யோபின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் யோபுடைய நண்பன் யோபுவை பார்த்து சொல்கிறார், நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீங்க. பார்த்தீங்களா? ஜெப தியானம் அது எப்பனாலும் இருக்கலாம். நான் நடக்கும்போது படுத்து கிடக்கும்போது தாவீது சொல்றாருல, படுக்கையிலும் நான் என்ன செய்கிறேன் நினைக்கிறேன், ராச்சாமங்களிலும் உம்மை தியானிக்கிறேன். நம்ம முழந்தால் படிட்டு ஜபிக்கணும். அதே போல் நம்ம படுத்திருக்கும் போதும் ஜபிக்கலாம். தேவனுக்கு நமக்குள்ள உறவு அது நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கர்த்தரோடு நமக்கு அந்த ஐக்கியம் பெருகி கொண்டு இருக்கணும். நம்ம நடக்கும்போது, போகும்போது, காரில் போனாலும் சரி, ட்ராவல் பண்ணும்போது எப்பொழுதும் அந்த ஜெப தியானம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெப சிந்தையில் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கணும். அது ஊழியக்காரன் ரொம்ப அதிகமாக இருக்கணும். தன்னுடைய மந்தையை குறித்து அவர்கள் எப்பொழுதும் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று, அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்பதை குறித்து ஜெபிக்கிற அந்த வாஞ்சை பெருகிக் கொண்டே இருக்கணும். இப்படி அந்த அநேக இடங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபைகளுக்காக ஜெபிக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னது போல, நான் உங்களுக்காக ஜெபிக்காவிட்டால் நான் கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன். நம்ம ஜெபிக்கணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிங்க. இந்த நாட்கள் அதிகமாக ஜெபத்தை நீங்கள் கூட்ட வேண்டும். அதே போல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 28வது வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சுய இரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருக்கு. அங்கே சொல்றார், உங்களை குறித்து, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். சபையை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். மார்க் 14ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய காரியம் பாருங்க.
14ஆம் அதிகாரம் 29-30. அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுவதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்றார். அப்ப இயேசு சொன்னதெல்லாம் நடக்கும். அது பேதுரு கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார் எல்லாம். ஆனால் பேதுரு சொன்னாரு, நான் காவலிலும் சாவிலும் உண்மையே நான் பின்பற்றி வருவேன் ஆண்டவரே என்று சொன்னார். ஆனால் அவர் அந்த வார்த்தையை அவரால் என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியவில்லை. அதான் உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஏசு அதனாலதான் அவரை குறித்து சொன்னார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. குணப்பட வேண்டியது இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில இந்த அநேக குணப்படாத காரியங்கள் என்ன இருக்கு அதை பார்க்கணும். குணப்படாத காரியம் நம்மகிட்ட என்ன இருக்குது, நான் என்னென்ன காரியத்துல குணப்பட வேண்டும். இன்னும் எனக்கு எரிச்சல், கோபம், புறங்கூறுதல். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறாரு, நமக்கு தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்றால் எப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் இப்படி இருக்க நீங்கள் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால் பாத்தீங்களா, சகல துர்க்குணத்தை புறங்கூறுதலையும் ஒளிச்சிடணும். ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி கிறிஸ்துவுக்குள்ள தேறினவனாய் கிறிஸ்துவுக்குள்ள நாளுக்கு நாள் வளர்கிற அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இயேசு சொன்னார், இருதயத்துக்குள்ள இருந்துதான் இப்படிப்பட்ட பொல்லாங்கானவைகள்லாம் வரும் சொன்னார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 21, 22, 23 வசனங்கள்ல 13 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துல 19 முதல் 21 வசனத்துல 17 காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஒரு பேப்பர் எழுதி வச்சு இதுலலாம் நான் சரியாயிட்டேனா, இன்னும் என்கிட்ட குணப்பட வேண்டிய காரியங்கள் என்ன இருக்குது. ஏன்னா அங்க சொல்றாரு, இப்படிப்பட்ட காரியத்தை உடையவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நினைச்ச முடியாது, சுதந்திரிக்க முடியாது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்பு நீ சகோதரரை ஸ்திரப்படுத்துன்னு சொல்றாரு. அந்த உணர்வடைந்து அந்த உணர்வுள்ள பேதுரு தான் சொல்றாரு, அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்துல, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி என்ன செய்யுங்க, குணப்படுங்கள். நான் மனம் திரும்பிட்டேன், ஆனா குணப்படுறது ரொம்ப முக்கியம். குணப்படணும். கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவ நம்ம தரித்திருக்கிறோம் சொல்றோம். ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, வேதம் சொல்லுது. கலாத்தியர் 3:27 சொல்லுது, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றீர்களோ அத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்திருக்கிறீர்களே, தரித்து கொண்டீர்களேன்னு எழுதுறாரு. அப்ப கிறிஸ்துவை நான் தரித்திருக்கிறேன்னா கிறிஸ்துவனுடைய குணங்கள் தான் எனக்கு வரணும். பழைய எல்லாம் ஒளிந்து போய்விட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நம்ம இருக்கணும். குணப்பட வேண்டிய காரியங்கள்ல குணப்பட்டு தான் ஆகணும். நம்ம குணப்படாம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள அப்போஸ்தலனாகிய பேதுரு குணப்பட்டார். அப்போஸ்தலர் எல்லாரும் குணப்பட்டார்கள். ஆஃப்டர் ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வந்தது. பரிசுத்த ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில தீர்க்க தரிசனம் வரைக்கும் சொல்றவங்கலாம் இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா குணங்கள் என்ன செய்யாது, மாறாது. புறங்கூறுதல் இருக்கும், கபடம் இருக்கும், வஞ்சகம் இருக்கும். எத்தனையோ பேர் அப்படியே இருக்கிறாங்க. அப்ப அதுக்குள்ள என்ன ஆவி இருக்குது?
அந்த மாய்மாலமான வாழ்க்கை நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள வேண்டாம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள உண்மையாய் நம்ம வளர வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம உலகத்தில் மற்றவங்களுக்கு முன்னாலனா அப்படியால் இப்படியால் காமிக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் தான் முக்கியம். மனுஷர்கள் நம்மளை பரவத்துக்கு கொண்டு போக முடியாது. அவர் தான் என்னை கூட்டிட்டு போகணும். அப்போ அந்த உணர்வோடு நான் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு குணப்பட்ட வாழ்க்கையில் நாளுக்கு நாள் வளருகிற அந்த காரியம் இருக்கணும். கண்காணியானவன் ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், இதெல்லாம் பைபிள் ஸ்டடியில் ஏற்கனவே தியானித்து இருக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வசனத்தில் அங்கே சொல்லியிருக்கிறாரு ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும். அவன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஊழியக்காரன் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் எழுதுறாருல, இதன்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்திருக்கணும். அங்க என்ன சொல்றாரு? கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமா இருக்க வேண்டும். 7வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பாத்தீங்களா? ஊழியக்காரனுக்கு எங்க கம்பேர் பண்ற? பிசாசு அடைந்த ஆக்கினையில் விழாதபடிக்கு நூதன சீசனா இருக்கக்கூடாது. நூதனமான சீசர்கள் இங்க நிறைய இருக்காங்க. அப்போ குணப்படாதவர்கள் இந்த காரியத்தெல்லாம் செய்து கொண்டே இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம குணப்பட்ட இருதயத்தோட வளரணும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15-16 வசனத்துல நம்ம அந்த தியானித்த காரியத்தை அதை வாசிங்க. நீ கிறிஸ்துவுக்குள்ள தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையா இரு. பாத்தீங்களா? இவைகள் அதுல நிலை கொண்டு இருக்கணும். உபதேசம் ரொம்ப முக்கியம். அந்த உபதேசத்துக்குள்ள நம்ம கரெக்டான உபதேசத்துக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம தேவ பிள்ளைகளே, அதே போல எல்டர்ஸ் மூப்பர்கள் எப்படி இருக்கணும்? அவங்களை குறித்து தீத்துக்கு எழுத நிருபம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனத்தை வாசிங்க. நீ அந்த எல்டர்ஸை குறித்து கூட சபையில் உள்ள மூப்பர்களை குறித்து எழுதுகிறாரு. மூப்பர்களை ஏற்படுத்து அப்படின்னு எழுதுறாருங்க. அங்க 5வது வசனத்துல அந்த மூப்பர்கள் எப்படி இருக்கணும்னா குற்றஞ்சாட்டப்படாதவர்களும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனாகிய ஒருவன் இருந்தால் அவனை தான் ஏற்படுத்தணும்னு சொல்றாரு. அப்ப எல்டர்ஸ் சபைக்குள்ள ஊழியக்காரர்கள் எல்டர்ஸ் இருக்கணும். அதே போல யாக்கோபு இன்னும் எழுதுறாரு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல எப்படி எழுதுறாரு? எச்சரிப்பாளி இருக்காரு. என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. அப்படிதானே இருக்காரு? போதகரா இருக்க சொல்ல. ஏன்னா நம்ம போதிக்கிறபடி நம்ம வாழலைன்னா நமக்கு தான் அதிக அடி. நான் உங்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் வாழலன்னு வச்சுக்கிறீங்களேன், அதிக ஆக்கின எனக்கு தான். அப்படி அதை எழுதுறாரு, எச்சரிப்போட எழுதுறாரு. அதிக ஆக்கினை அடையாதபடிக்கு போதகர் ஆகாது இருப்பீர்களாக. அப்ப பாருங்க, அப்ப எவ்வளவுக்குள்ள எச்சரிப்பா வச்சிருக்கிறார் கர்த்தர். நம்ம வசனத்தை கேட்கிறோம், அதை இருதயத்துல பதித்து இயேசு சொன்னபடி
லூக்கா 8:15 அதை இருதயத்தில் பதித்து நன்மையா பொறுமையா பூரண அந்த 100% பலன் கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். 100 folds நம்ம பலன் கொடுக்கணும். பாருங்க, அதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறார். நம்ம வழியருகே கேட்டுட்டு விதைக்கிறவனுடைய அந்த விதைக்கிறவன் ஓமையில வழியருகே விழுந்த விதையை போல இருக்கக்கூடாது. முட்செடிகளுக்குள்ள கற்பாறைக்குள்ள விழுந்ததா இருக்கக்கூடாது. நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையாய் வசனத்தை கேட்டு அது உண்மையும் இந்த இருதயம் உண்மையும் நன்மையுமான இருதயமா இருந்தா தான் அந்த வசனம் உள்ள இருந்து பலன் கொடுக்கும். உண்மை நன்மையான இருதயத்துல காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவனா இருக்கிறான். 8வது வசனத்தை வாசிங்க. அதுல சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து ஒன்று நூறாக பலன் கொடுத்தது. மத்தேயில மார்க்ல 30, 60, 100, நான் 30 கொடுத்துக்கிட்டு இருக்கேன், 60 கொடுக்க. கர்த்தர் லூக்காவில் தெளிவா சொல்லிட்டாரு, 100 மடங்கு பலன் கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை அந்த ஊழியக்காரனும் விசுவாசிகளும் கேட்கிறவங்க அந்த இருதயத்தில் என்ன செய்யணும்? பதிக்கணும். யாக்கோபு 1:22 வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்க. நான் கேட்ட வசனத்தின்படி செய்யாம இருந்தா நான் என்னையே வஞ்சித்துக் கொள்கிறேன். எஸ்ரா பெரிய வேதபாரகன். ஆனா எப்படி இருந்தாரு? எஸ்ரா 7:10 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி அவர் செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறார். பாத்தீங்களா? வேத பாரகன். நம்ம இருதயம் பக்குவப்பட்டதா இருக்கணும். அதே போல கேட்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் பக்குவப்பட்ட இருதயத்தோடு அந்த வசனத்தை காத்து பலன் கொடுக்கிறவர்களாக நம்ம கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணும்? வளர்கிறவர்களாக இருக்கணும். 3 யோவான் 9:10 வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். 3வது நிருபம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்கள் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்தீரப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. தியோத்தீரப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்கிறான். பாருங்க, அதாவது இன்றைக்கு கர்த்தருக்குள்ள அவருடைய உபதேசத்துக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற மக்களை மாற்று உபதேசங்களுக்குள்ள இழுத்து கொண்டு போகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இதில் ஜாக்கிரதையாக இருந்து இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட சத்தியத்தில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட போதனை, இந்த பிரசங்கம் சரியா சரியில்லையா என்பதை பகுத்து ஆராயக்கூடிய அந்த கிருபை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாக நாளுக்கு நாள் வளரணும். அப்படின்னா தான் நிலை நிற்க முடியும். இல்லைன்னா ஏதாவது கவிழ்த்து போட்டுருவாங்க. ஆகையினால் தேவ சமூகத்தில் நம்ம கர்த்தருக்குள்ள இப்படிலாம் உருவாக நம்ம பரலோக ராஜ்யத்தை நீதியத்தை அடைகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் உடனே கேட்பார். நீ இதைத்தான் முதல்ல கர்த்தருக்குள்ள வளரணும். இதுக்குள்ள வளர நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுகிறோம். பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ள பாத்திரங்களாக உருவாக்கப்படுகிறோம். அதை உணர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் வளரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாளிலும் நம்ம இந்த காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். அடுத்த வாரத்தில் பிலீவர்ஸை குறித்து அவங்க எதுலலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவர் சொல்றார். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும்
அப்படின்னா அதை கேட்கிறவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. கேட்கிறவர்கள் எப்படிப்பட்ட இதில் வளரணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம வருகிற வாரத்தில் நாம் தியானிக்கலாம். இப்பொழுது நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையிலும் இந்த பைபிள் ஸ்டடியில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளில் கர்த்தாவே, நாங்கள் இன்றைக்கு தியானித்த வசனங்களின்படி அதிகமாக ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு ஊற்றுங்கப்பா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணக்கூடிய அந்த கிருபை, ஜெப தியானத்துக்குள் இருக்கிற கிருபை, குடும்பமாக ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தாவே, அநேக குடும்பங்களில் ஜெப வாழ்க்கை இல்லாததுனால அங்கே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. குடும்பங்கள் ஜெபிக்கிறவர்களாக கர்த்தா, ஒவ்வொரு விசுவாசியும் அப்பா தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேர்ந்தவர்களாக இருக்கும்படியாக கர்த்தாவே, அவர்களுக்காக பாரத்தோடு நாங்கள் இன்னும் அதிகமாக ஜெபிக்க ஊழியக்காரர்கள் எங்களுக்கெல்லாம் அதிக கிருபைகளை தரும்படியாய், விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஜெபத்தில் தரித்திருக்கிறவர்களாய், உம்மோடு உறவாடுகிற பிள்ளைகளாய், உம்முடைய ஐக்கியத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகள் உருவாக்கப்பட கர்த்தாவே நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. அதே